உண்ணாமலை அண்ணாமலை நம. என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும்னு வேண்டிக்கிடுவேன். பழனியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஐவர் மலை, பஞ்சபாண்டவர்கள் மலை, ஐவர் மலையில் இருக்குது. இப்போ கடைசியாக நான் ஒரு பதிவில் தாமரை கமத்திடுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த தாமரை கமத்திடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் என்ன சொல்லணும்னா, மது அருந்தாத, பிள்ளைக்குட்டியை பாரு, குடும்பத்தை பாருன்னு தான் சொல்லணும். ஆனால் அது எந்த தலைவருமே சொல்லலை. அப்படிங்கும்போது அப்போது நாடாளுமன்ற தேர்தல் அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார், அவர் வந்துட்டார். ஆனால் இப்போ கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம். அப்போது நல்ல தலைவர்கள் என்ன செய்யணும், இப்போ குடிக்காத பிள்ளைக்குட்டியை பாருன்னு சொல்லணும். ஆனால் எந்த தலைவருமே சொல்லலை. அப்படிங்கும்போது கூட்டம் சேர்ப்பவன் கோழையின் தலைவன் சொல்லியிருப்பேன். அப்போ கூட்டணி வைக்காமல் சுயேட்சை ஜெவி. இப்போ கூட்டணி சேர்க்க போய் தான் இப்போ பாரதிய ஜனதா ஜெயிச்சிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சிட்டு. ஆனால் 19/8/2024 இந்திய அரசியலில் ஒரு கொஞ்சம் ஒரு பரபரப்பான ஒரு இதாக நடக்கும் இந்தியாவுக்குள்ளே. நிதிஷ்குமார் பாட்னா, பீகாரோட முதலமைச்சர், ஆந்திரா சந்திரபாபு நாயுடு. இதே சந்திரபாபு நாயுடு தான் 2019 இந்த கொரோனா லாக்டவுனு இப்படி ஒன்று உருவாகுது அப்படிங்கிறது எல்லாமே எல்லா முதலமைச்சர்கிட்டையும் போய் பேசுனது, எல்லா மாநில முதலமைச்சர்கிட்ட போய் பேசுனது இந்த சந்திரபாபு நாயுடு தான். இந்த மாதிரி கொரோனா லாக்டவுன்னு ஒன்று உருவாக்க போகிறோம் அப்படின்னு எல்லா மாநில முதல்வர்கிட்ட போய் பேசுனது சந்திரபாபு நாயுடு. அப்போ சந்திரபாபு நாயுடு போய் பேசும்போது 2019 பேசும்போது இப்போது 2020 லாக்டவுனு. அப்போ 2024 சந்திரபாபு நாயுடு வெற்றி அடைஞ்சிட்டார். அதாவது பிஜேபிக்கு கூட கூட்டணி. இதே தான் அன்னைக்கு பிஜேபி வெற்றி அடையும்னு தெரியும், கொரோனா வரும்னு இந்த சந்திரபாபு நாயுடுக்கு தெரியும். ஆனால் எல்லா மாநில முதல்வர்கிட்ட போய் பேசுனது இதே சந்திரபாபு நாயுடு. இப்போ ஆந்திராவில் வெற்றி அடைஞ்சிட்டார். அடுத்தாப்புல நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர். இந்த 2 பேரோட கூட்டணி இருந்தால் பாரதிய ஜனதா வெற்றி அடைஞ்சிட்டு, அதே 2 கூட்டணி இருந்தால் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிட்டு இப்படின்னு சொல்லலாம் வைக்கலாம். இது ரெண்டும் ராகுல் காந்தியும் என்னை பார் யோகம் வரும் கழுத மேலே அமர்ந்து இருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்னை பார் யோகம் வரும் கழுத, என்னை பார் யோகம் வரும், நான் வந்துட்டால் நல்லது செய்வேன். அப்போ ஒரு நல்லது நடக்கிறது எப்படி? இதெல்லாம் உங்களோட சௌரியம். என்னோட விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நான் பேசாமல் சிவசிவான்னு இருந்தேன். என்கிட்ட ஒருத்தன் வந்து அண்ணாமலை கண்டிப்பாக வெற்றி அடைவார், பாரதிய ஜனதா கண்டிப்பாக 3 சீட்டு பிடிச்சிரும், ஏன் மொத்தமாக பிடிச்சிரும்னு சொன்னால் பெருமைப்படுவேன். 3 சீட்டு பிடிச்சிரும். அது மாதிரி கேரளாவில் 4 சீட்டு பிடிச்சிரும். எதுவுமே பிடிக்காது. சாமி போயா, பாரதிய ஜனதா 3 சீட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே பிடிச்சிரும். எதுவுமே பிடிக்காது. பிடிச்சிருயா? பிடிக்காதியா? இது சின்ன ஒரு வாக்குவாதம். அவன் தான் அடிவாரத்தில் இருக்கிற ஒருத்தன். சின்ன ஒரு வாக்குவாதம், யார்கிட்ட பேசணும் என்ன ஏதுங்கன்னு அவன் தெரியல, வைக்கல. அவனுக்கு இன்னும் இருக்குது.
சித்தர், சித்தர்னு சொன்னால் விநாயக பெருமான். அப்போ சித்ரா விநாயகி, புரியுதா? அப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சித்தர் வழிபாடு, சித்தர் வழிபாடு, சித்தர் வழிபாடு, எங்கே போய் சித்தர் வழிபாடுன்னு செஞ்சாலும் அதெல்லாம் விநாயக பெருமானுக்கு தான் போய் சேரும். அப்போ நேரடியாக விநாயக பெருமானே, சித்தருக்கெல்லாம் சித்தரே, சித்தருக்கெல்லாம் சித்தரே விநாயக பெருமானே என்ன வேண்டிக்கிட்டா எந்த பிரச்சனையும் யாருக்கும் எந்த இதுவும் வராது, நன்மையே நடக்கும். அப்போ 18/8/2024 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட நினைவு நாள். இது பாரத நாட்டில் சொல்லிக்கிட்டது. ஆனால் உண்மையாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணப்பட்ட நாள் என்ன, வருடம் என்ன? 3/9/1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணப்பட்ட நாள். அதாவது மண்ணில் மறைந்த நாள். ஆனால் இந்த இந்திய அரசாங்கமும் சரி உலக நாட்டில் ரெக்கார்டு என்ன இருக்குது? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 18/8/1945 விமானத்தில் ஃபயர் ஆகி மரணப்பட்டார் ஜப்பான் தலைநகரத்தில். அப்படி தான் இந்த உலக நாட்டில் இன்றைக்கி தெரியும், இல்லை இந்த இந்தியாவுக்குள்ளேயும் தெரியும். ஆனால் இந்த கன்னியாகுமரி தொட்டு இந்த இமயமலை உச்சி வர சாமியார், சன்னியாசம், அது இது, சித்தர் வழிபாடு, அது இது, உலகத்தில் மாந்திரிகத்துலேருந்து எல்லாமே உண்டு இந்த கன்னியாகுமரி தொட்டு அந்த இமயமலை உச்சி வர. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணப்பட்டது இன்ன நாள், இன்ன நட்சத்திரம். ஆனால் அவர் உடம்பு இன்ன இடத்துல இருக்குது, இப்படி ஆட்சி வச்சுன்னு ஏதாட்டு ஒருத்தர் சொன்னாங்களா? இல்லை, சொல்ல தான் முடியுமா? முடியாது. ஆனால் இதை சொல்லி ஒருத்தன் வருவான், ஆனால் அவனுக்கு அது தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணப்பட்ட நாள் 3/9/1945. ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? 18/8/1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணப்பட்ட நாள். இதை மாற்றி யாராலையும் சொல்ல இயலாது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட உடம்பு என்னாச்சு? அவர் உடல் என்ன நிலை? யாரும் சொல்லலை, யாருக்கும் தெரியாது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடலை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொழுக்குமலையில் சமாதி வச்சிருக்கு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மனித உடலை இந்த இந்திய பாரத பூமியில் மனித உடலை புதைக்கணும், எரிக்கக்கூடாது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான ஃபயரில் இறந்து போனார். அப்படிங்கும்போது ஒரு நெருப்பு பறக்கிற ஒரு விஷயம். அப்போ நெருப்பில் ஒரு மனிதன் மரணப்பட்டான், அது மரணப்படாததா மரணப்படாமல் இருப்பதா இப்படின்னு ஒரு அறிஞ்சுக்கிட்டணுங்கிறது தான் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு. உன் உடம்பு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், உன் உடம்பை கொண்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கலான்னா தாஜ்மஹாலை மாதிரி 1000 தாஜ்மஹாலை உருவாக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி 10 கோயிலை உன் உடம்பை வச்சு நீ உருவாக்கலாம். உன் உடம்புக்கு வேண்டி நீ என்ன வேணாலும் சம்பாத்தியம் பண்ணலாம். ஆனால் சம்பாத்தியம் அனைத்துமே உன் உடம்புக்கு வேண்டி. உன் உடம்பை அழியாமல் ஒரு பொக்கிஷம். ஆனால் அந்த உடம்பை அழிகிறத பெரிய சாதாரணமாக எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்குது அல்ல. உனக்கு ஆதிச்சநல்லூர் வரலாறு இந்த பூமி கீழே கிடச்ச அனைத்து பொக்கிஷ பொருளை எடுத்து நீ ஆராய்ச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனால் உன் ஆயுசு, உன் உடலை அழியாத ஒரு பொருள், இதை நீ அழிச்சிடுற. அதுக்கு தான் சுதந்திரம் கொடுத்தது. ஆனால் அந்த சுதந்திரம் கொடுத்தோம் நீ உன் உடம்பை கொண்டு போய் எரிமேடலை கொண்டு போய் எரிச்சு, சாம்பலை கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் கரைச்ச, காசியில் கரைச்சேன்னா மோட்சமா? நாய் பிறவி, பன்றி பிறவி, காக்கா பிறவி. உன் உடம்பு எரிஞ்சு போச்சு. உன் உடம்பு எரியல என்ன இந்த இயற்கைக்கு மிச்சம்? கரி மேகம். அந்த மேகம் காக்கா பிறவி. இந்த உடம்பானது சாம்பல் ஆகக்கூடாது, நெருப்பு புகையக்கூடாது. மண்ணில் மறைஞ்சிட்டா ஒரு சிவலிங்க அடையாளம்.
நீ அடையாளத்தை பூரா எரிச்சிட்டு நீ ராமநாத சாமி என்னன்னு தெரியணுமா, இல்லை பர்வத வர்தனி என்ன தெரியணுமா? உனக்கு அக்னி என்ன, அக்னி தீர்த்தம், சமுதிரம் என்னன்னு தெரியாது. சமுதிரம் இல்லைன்னா நெருப்பே இல்லை. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் எல்லா லிங்கமும் ஒரு சைடாக இருக்குது. எல்லா லிங்கமும் ஒரு சைடாக இருக்குது. ஒரு லிங்கம் மட்டும் ஏன் மாறி இருக்குது? அந்த மாறி இருக்கிற லிங்கம் என்ன? அக்னி லிங்கம். அதெல்லாம் தெரிய வேண்டிய தேவையில்லை. சித்தர் விநாயகர், 18 சித்தர், கொங்கணர் சித்தர் திருப்பதி, இடைக்காடு சித்தர் திருவண்ணாமலை, போகர் புலிப்பாணி பழனி, மச்சமுனி ராமதேவர் சுந்தரானந்தர் மதுரை, பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரம், திருமூலவர் சிதம்பரம், எல்லாம் பொருள் ரைட்டு தான். ஆகாய சபை சிதம்பரம், ஆகாய சபை. நீ ஆகாயத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்ட? ஒன்றும் தெரிஞ்சுக்கிடலை. வெள்ளி சபை மதுரை திருவண்ணாமலை, வெள்ளி சபை என்ன தெரிஞ்சுக்கிட்ட? ஒன்றும் தெரிஞ்சுக்கிடலை. ரத்தின சபை திருவலங்காடு, உற்சவ தாண்டவம், என்ன உனக்கு தெரியும்? தெரிஞ்சுக்கிடலை. முதல்ல சிதம்பரம் ரகசியம் என்னன்னு உனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சா முக்தி. சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி. நீ சிதம்பரம் தரிசனத்தோட பொருளை அறிஞ்சிக்கிட்டா உனக்கு முக்தி. ஆனால் முக்தினால எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சா புரியுமா? புரியாது. சிம்பிளான ஒரு விஷயந்தான். மனம் ஏற்றுக்கிடணும். நடராஜ பெருமான் சிவபெருமான் தான் நாட்டியம் ஆடுறாரு. இதுதான் உலக ரெக்கார்டு, உலகத்தில் ஏற்றுக்கிடக்கூடியது. அது சிவகாமி தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முக்தி. எடுத்துக்கிட முடியுமா? சிதம்பரம் நடராஜ பெருமான்னு சொன்ன நாவால சிவகாமி தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சிதம்பரம் ரகசியம் அதுதான். திருவிளையாடல் சிவனோடையது. திருவிளையாடல் சிவனோடையது. அந்த வீங்கிற ஒரு விளையாட்டு தான் விநாயகி திருவிளையாடல். விநாயகன் திருவிளையாடல் அல்ல. அப்போ திருவிளையாடல் சக்தியோடையது. அம்மை அப்பன் துணை.